8 மணி நேரம்லாம் மக்கள் இன்னைக்கு தூங்குறது ரொம்ப கடினமா சொல்றாங்க. 8 மணி நேரம் தூங்க முடியாதுங்க. ஐயோ, எனக்கு வேலை டியூட்டி, நைட் டியூட்டி. பெரும்பாலும் இந்த இரவு வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்குறேன், சார் நான் நைட் டியூட்டி பார்க்குறேன், நைட்டில் லாரி ஓட்டுறேன், நைட்டில் நான் நைட் டியூட்டி பார்க்குறேன், இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இதுதான் எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு உங்களுடைய வலி வருத்தங்கள் எல்லாம் புரியுது. ஆனால் உடம்புக்கு தெரியாதே. ஏன்னா இரவு நைட்டில் தான் லிவர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம். இப்போ இரவுல நீங்க 10 மணிக்கு தூங்கலனாக்க கண்டிப்பா உங்களுக்கு செரிமான கோளாறு வரும், லிவர் கோளாறு வரும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய டாக்டர் யாருன்னா லிவர் தான். அப்போ அவரை சரி பண்ணணும்னா 10 மணிக்கெல்லாம் படுத்து வரணும். நான் 1000 காரணங்கள் சொல்லுவதை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா உடம்பு ஏத்துக்கலையே. நீங்க எங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? உடம்பு அப்படிதான் அவர் அமைக்கப்பட்டிருக்கு. சித்தர்கள் கடவுள்கள் அப்படிதான் உடம்பு அமைக்கப்படுகிறாங்க. அப்ப அந்த உடம்புக்கு தேவையான ஓய்வையும் ஓய்வுக்கு போதிய மன அமைதியையும் கொடுத்தாதான் அந்த உடம்பு சப்போர்ட் பண்ணும். இல்லைனாக்க சீக்கிரமா நமக்கு நோய் வரும். எந்த அளவுக்கு நம்ம உடம்புல சக்தியை தாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இளமையாகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதனால உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும்.